ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழன்ராஜ் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் சிலபஸில் இருக்கக்கூடிய சாப்டர் 17. நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் சிலபஸில் பார்ட் சியில் கொடுத்துருப்பாங்க. பார்ட் சியில் 17வது சாப்டர் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 16 சாப்டர் நம்ம வந்து ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். அந்த கவர் பண்ணப்பட்ட அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட்டில் தான் இந்த வீடியோவை ஆட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த கம்ப்ளீட்டான பிளேலிஸ்ட்டுக்கான அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலமாக பேலன்ஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 17வது சாப்டர். சரியா? ஃபஸ்ட்டு 17வது சாப்டரில் முதல் கேள்வி, சிவகங்கையினுடைய மன்னர் யார்? சிவகங்கையினுடைய மன்னர் யார்? ஸோ நான் டேரெக்டாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடறேன், அப்படியே ஆன்சரும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லாஸ்ட்டு டைம் ஸோ நம்ம இருக்கிறது நமக்கு 30 நாள் தான் இருக்குது. அந்த 30 நாளுக்குள்ளே நம்ம எல்லா சிலபஸும் நம்ம வந்து கவர் பண்ணணும், கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டக்கு டக்குன்னு கொடுத்துட்றேன். சரியா? ஸோ சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முத்து வடுகநாதர். சரியா? ரெண்டாவது கேள்வி, எங்கு நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டார்? எங்கு நடைபெற்ற போரில்? காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில். காளையார் கோவில். மூணாவது கேள்வி, வேலு நாச்சியாரினுடைய ஆங்கில படைக்கு தலைமை ஏற்றவர் யார்? பெண்கள் படைக்கு தலைமை ஏற்றவர் யார்? இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். ஸோ ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்ற நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மருது சகோதரர்கள். யார்? மருது சகோதரர்கள் வந்து தலைமை ஏற்றிருப்பாங்க. பெண்கள் படைப்பிரிவுக்கு யார் தலைமை ஏற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குயிலி வந்து தலைமை ஏற்றிருப்பாங்க. வேலு நாச்சியார் யாருக்கு நடுகள் வழிபாடு நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உடையாள். யாருக்கு நடுகள் வழிபாடு? உடையாளுக்கு. ஸோ அந்த மரணித்த அந்த வீர திருநங்கைக்கு தான், வீர திருமகளுக்கு தான் நமக்கு உடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு தான் நமக்கு நடுகள் விழா நடத்தியிருப்பாங்க. வேலு நாச்சியார் அறிந்திருந்த மொழிகள் என்னென்ன மொழிகள்? தமிழ் தெரியும் வேலு நாச்சியாருக்கு. தென் அதுக்கடுத்து ஆங்கிலம் தெரியும், தமிழ் ஆங்கிலம். தென் வந்து ஃப்ரெஞ்சு தெரியும், தென் வந்து ஃப்ரெஞ்சு நமக்கு வந்து தெரியும். தென் அதுக்கடுத்து உருது தெரியும் அவங்களுக்கு. ஓகேவா? தென் உருது தெரியும். வேலு நாச்சியார் அறிந்திருந்த கலைகள் என்ன கலைகள்? வேலு நாச்சியார் என்னென்ன கலைகள் அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிலம்பத்தை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். தென் குதிரை ஏற்ற கலைகளும் அவங்களுக்கு தெரியும். இன்னொன்று என்னது? குதிரை ஏற்றமும் நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். இன்னொன்று வால்போர் அப்படிங்கிறது, ஸோ வாட்போர் அப்படின்னு சொல்லுவாங்க, வால்போர் தெரியும். தென் அதுக்கடுத்து விற்பயிற்சி அதுலேயும் சிறப்பு வாய்ந்த நபர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே வேலு நாச்சியாரினுடைய சிறப்புகள். வீரமங்கை தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படக்கூடிய நபர் யார்? வீரமங்கை மற்றும் தென்னிந்தியாவினுடைய ஜான்சி ராணி அப்படின்னு யார் அழைக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வேலு நாச்சியார் தான். ஓகேவா? தென் அதுக்கடுத்து வேலு நாச்சியாரினுடைய காலம் என்ன? வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு என்ன? ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ வேலு நாச்சியாருடைய காலம் 1730 1796 வரைக்கும். சரிங்களா? 1780 இந்த காலகட்டம் நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வேலு நாச்சியார். யார்? வேலு நாச்சியார். சரியா? சரியான பதில் 3க்கும் முடிஞ்சது. தென் 1730 96 வரைக்கும் 80 வந்து மீட்டிருப்பாங்க. தென் MS சுப்புலக்ஷ்மி தாமரை அநீதி விருது பெற்ற ஆண்டு. MS சுப்புலக்ஷ்மி நடந்த தாமரை திரு விருது எந்த ஆண்டு கொடுத்துருப்பாங்க? ஸோ 9வது கேள்விக்கு 1954 கொடுத்துருப்பாங்க. தென் MS சுப்புலக்ஷ்மி டேஸில் இங்கிலாந்திலும் டேஸில் ஐநாவையிலும் பாடினார். ஸோ எப்போ? 1963 இங்கிலாந்தும் 1966 ஐநாவையிலும் பாடியிருப்பாங்க. தென் நோபல் பரிசுக்கு இணையான மகசேசா விருது MS சுப்புலக்ஷ்மி அவர்கள் பெற்ற ஆண்டு. நோபல் பரிசுக்கு இணையான மகசேசா விருது MS சுப்புலக்ஷ்மி அவர்கள் பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? சரியான பதில் 1974. 1974. ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு நடனம் ஆடியவர் யார்? ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு நடனம் ஆடிய நபர் பால சரஸ்வதி. சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? ராஜம் கிருஷ்ணன். சரியான பதில் ராஜம் கிருஷ்ணன்.
வேருக்கு நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதினம். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி எனும் பாரதியினுடைய வரலாற்றை புதினத்தை எழுதியவர். பாரதியினுடைய வரலாற்றினை புதினத்து எழுதியவர். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி எனும் பாரதியினுடைய வரலாற்று புதினத்தை எழுதிய நபர் யார்? சரியான பதில் சேம், மேலே பார்த்தா அதே கண்டென்ட் தான், ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன். தென் ராஜம் கிருஷ்ணனினுடைய புதினங்கள் என்ன? ஆப்ஷன் மொத்தம் ஒரு 5-6 கேட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உப்பள தொழிலாளர்களினுடைய உவர்வு வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய அந்த புதினம் என்ன சொல்லியிருப்பாங்க? கரிப்பு மணிகள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க? கரிப்பு மணிகள் அப்படின்னு சொல்லுவோம். நீலகிரி படுகரி இன மக்களினுடைய வாழ்வியலை சொல்லக்கூடியது குறிஞ்சி தேன். கடலோர மீனவர் வாழ்வினுடைய சிக்கல்களை சொல்லக்கூடியது அலைவாய்க்கரையில். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டுவது சேற்றில் மனிதர்கள். தென் குழந்தைகளின் உடலையும் மனத்தையும் நொறுக்கக்கூடிய அவல உலகு கூட்டுக்குஞ்சுகள். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியது மன்னகத்து பூந்துளிகள். இந்திய அரசின் தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது போன்ற விருதுகளை பெற்ற நபர் யார்? சரியான பதில் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். சரியான பதில் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். தென் பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர், உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழுபவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வரக்கூடிய அளவிற்கு ஏற்பாடு செய்த நபர் யார்? ஒன்று பூதான இயக்கம், இன்னொன்று உழுபவருக்கே நில உரிமை இயக்கம். இது ரெண்டுக்கும் முக்கியமான பாடுபட்ட நபர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். மதுரையினுடைய முதல் பட்டதாரி பெண் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஜெகநாதன். முன்னாள் முதன்மை அமைச்சர் வாஜ்பாய் அவர்களிடம் பெண் ஆற்றல் விருது ஸ்ரீ சக்தி புரஸ்கர் விருது பெற்ற நபர் யார்? சரியான பதில் சின்னப்பிள்ளை. சரியான பதில் சின்னப்பிள்ளை. 18 தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்ட மேலவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. ஸோ இந்த பெருமைக்கு உரிய நபர் யார்? சரியான பதில் முத்துலட்சுமி. 19 முத்துலட்சுமி அவர்கள் டேஸில் அடையாற்றில் அவ்வை இல்லமும் டேஸில் புற்றுநோய் மருத்துவமனையும் நிறுவினார். 1930 அடையாற்றில் அவ்வை இல்லமும் 1952 புற்றுநோய் மருத்துவமனையும் நிறுவியிருப்பாங்க. தடைகளை மீறி கல்வி கற்று பட்டதாரி ஆகியவர். தடைகளை மீறி கல்வி கற்று. சரியான பதில் பண்டித ரமாபாய். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்ற நபர் யார்? சரியான பதில் மூவலூர் ராமாமிர்தம். வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் ஸ்கட்டர்.
1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர் சாவித்திரிபாய் பூலே. சாவித்திரிபாய் பூலே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் இவங்க தான். பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவினுடைய வயது என்ன? 22, ஏஜ் 1997 இயர். தென் அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார் என பாராட்டிய நபர்? இருபத்தி சரியான பதில் திரு வி கா. தென் 409 பாடல்களை கொண்ட ராமலிங்க சுவாமிகள் சரிதம் எனும் செய்யுளை இயற்றிய நபர் யார்? சரியான பதில் அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையார் இயற்றிய காந்தி புராணம் எத்தனை பாடல்களை கொண்டது? சரியான பதில் 2034. அஞ்சலை அம்மாள் தனது பொது வாழ்க்கையை எந்த இயக்கத்திலிருந்து தொடங்கினார்? சரியான பதில் ஒத்துழையாமை இயக்கம் 1921. தென்னாட்டின் ஜான்சி ராணி என காந்தியடிகள் யாரை அழைத்தார்? சரியான பதில் அஞ்சலை அம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என செல்லமாக அழைக்கப்பட்டவர் நான் கண்ட பாரதம் எனும் அரிய நூலை எழுதியுள்ளவர் 1964 பத்மஸ்ரீ விருது பெற்றவர். இத்தனை சிறப்புக்குரிய நபர் யார்? அம்புஜதம்பாள். தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த ஊர் என்ன ஊர்? தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த ஊர் என்ன ஊர்? ஜோகன்னஸ்பர்க். 32. என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையினுடைய மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என கூறிய நபர் யார்? சரியான பதில் காந்தியடிகள். நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் என தில்லையாடி வள்ளியம்மை குறித்து டாஸ் இதழில் காந்தியடிகள் எழுதியுள்ளார். எந்த இதழில் காந்தியடிகள் எழுதியிருக்காரு? இந்தியன் ஒப்பீனியன். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதக்கூடிய சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தருமம் என்ற கொள்கையை பின்பற்றிய நபர் ராணி மங்கம்மாள். சரியா? ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த டாப்பிக்கில் மிக முக்கியமான கேள்விகள். நாளைக்கு நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் சாப்டர் 18. ஸோ 18வது சாப்டர் நீங்கள் நாளைக்கு நீங்கள் படிச்சிருக்கணும். ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஸோ 18 போக 19வது டாப்பிக்கும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 18 19, 20, 21 மொத்தமே 4 சாப்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான். ஸோ 18, 19 நாளைக்கு வச்சிடலாம் நினைக்கிறேன். ஸோ 18, 19 நாளைக்கு வச்சிடலாம். சரிங்களா? ஸோ நாளைக்கு காலையில் 6 AM அப்படிங்கிற டைமுக்கு உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்குது போக 20, 21 அடுத்த நாள் இருக்கும். சரிங்களா? ஸோ அதாவது இன்றைக்கி என்னது வியாழக்கிழமை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? எஸ். வெள்ளிக்கிழமை காலையில் உங்களுக்கு பார்த்தோன்னா 18, 19 உங்களுக்கு இருக்கும். சனிக்கிழமை
சனிக்கிழமை காலையில் 20-21 இருக்கும். தென் சண்டே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பார்ட் பியில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவிஷனாக இருக்க போகுது. சரிங்களா? பார்ட் சியில் இருக்கக்கூடிய எல்லா ஓல்டு கொஸ்டினுமே உங்களுக்கு கம்ப்ளீட் ரிவிஷனாக உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் சண்டே இருக்க போகுது. இந்த சண்டேவோட பார்ட் சியோட ஃபுல் சாப்டர் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபுல் சாப்டர் ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ண போகிறோம் இந்த வீக்கெண்டோட. ஸோ நம்ம அடுத்த வாரத்துக்குள்ளே பார்ட் பியில் 5 சாப்டர் தான் இருக்குது. அதை 5 முடிச்சிட்டோம் அப்படின்னா அது போக இலக்கணம் மட்டும்தான் இருக்குது. இலக்கணமும் நம்ம வந்து டக்குன்னு முடிச்சிட்டோம் அப்படின்னா தமிழோட சாப்டர் உங்களுக்கு டாபிக் வைஸ் கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஜிகேவோட கண்டென்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அதோட கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக டக்குன்னு எல்லா கேள்விகளும் மிக முக்கியமான கேள்விகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ லைவ்ல எல்லாமே உங்களுக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபர்தர் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாபிக் வைஸ் இருக்கக்கூடிய ஓல்டு கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய நம்மளுடைய புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் 8489637338 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் புக் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு புக்கை நீங்கள் எப்படி பை பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில் சொல்லுவாங்க. புக்கை எஸ்டி கொரியரில் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு 2 டேஸில் உங்களுக்கு புக் அப்படிங்கிறது கைக்கு கிடச்சிடும். சரியா? சரி, ஓகே. ஃபர்தர் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சில முக்கியமான கண்டென்ட்டோடு உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ டு ஆல்.